உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். கிறிஸ்து வெளியிடப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். அப்படியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இதனால தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும்படியாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தை உடைய கையில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த 5 அப்பம் 2 மீனை கிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தந்த தேவன் தாமே ராஜா, இந்த நாளிலையும் இந்த வார்த்தையை கொண்டு அப்பா தகப்பனை இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்பத்தை பிட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே அப்பா அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்ற வேதத்துல நாங்க பார்க்கிறோம். நீங்க பேசுங்க, 100க்கு 100 எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேளும் தகப்பனே, ஆமென் ஆமென். எடுத்துக்கொள்வோம் யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவாராக. களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னா, பயப்படாத. ஆமென். எதை கண்டு ஒருவேளை உங்களை ஃபியூச்சரை கண்டு குடும்பத்தை கண்டு ஒருவேளை பயந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, தேசமே பயப்படாத. அதுக்கு பதிலா என்ன பண்ணு அப்படின்னு சொல்றாருன்னா, மகிழ்ந்து களி கூறு. உலக பிரகாரமாக நம்ம ஒரு சந்தோஷப்படுறதல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய பிரசனத்துல அவரோடு கூட இருக்க அந்த உறவுல நீங்க மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? பெரிய காரியத்தை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பயந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியான காரியமாக மாற்ற போகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றதெல்லாம் அவ்வளவு பிளெஸிங்ஸா சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல 25வது வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, நான் உங்களிடத்துல அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும். இப்ப இந்த வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணும்? ஏதாவது பயிர்கள் விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். அது போய் அந்த முளைகளை கிள்ளி சாப்பிடும். பழங்கள் இருந்தா பழங்களை சாப்பிடும், தானியம் இருந்தா தானியங்களை சாப்பிடும். நீங்க சம்பாரிச்சு வருகிற ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி வருகிறது எங்கேயோ ஓட்ட பையில போட்டது போல போயிட்டே இருக்கும். எப்படி போகுதுன்னு தெரியல. இஎம்ஐல போயிடும், உங்களை கடன் போகும், இல்ல வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள். இப்படி நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். இங்க பச்சை கிளிகள், நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் வளர்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பச்சை கிளிகள் எவ்வளவா நஷ்டத்தை கொண்டு வரும் சொல்லி கூட்டமா வந்து அதுல விளைந்து இருக்கக்கூடிய கனிகளை என்ன பண்ணிடும்? சாப்பிட்டுட்டு போயிடும். அப்ப ஆசீர்வாதம் வரும், நம்ம காத்து கொண்டு இருப்போம். அந்த சமயம் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க கூடாதபடிக்கு இந்த பச்சை கிளிகள் என்ன பண்ணிடும்? அது எடுத்துக்கொண்டு போயிடும் அந்த பழங்களை. முசுக்கட்டை பூச்சிகள், இந்த கம்பளி புழுக்கள் போல இருக்கக்கூடிய பூச்சிகள், அது என்ன பண்ணும்னா இலைகளை, புது தளிர்களை நீங்க வளரக்கூடாதபடிக்கு அது என்ன பண்ணும்? இந்த மரத்தோட மரமா இருந்து அதை அரிச்சு கொண்டே போகும், ஒவ்வொரு நாளும் அரிக்குமா. பச்சை புழுக்களும் என்ன சொல்லி இருக்குது? பச்சை புழு நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அது இருக்கிறதே தெரியாது. அனைவருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவன் பரிபூர்ணமா ஆசீர்வச்சிருக்காரு. ஆனா இந்த புழுக்கள், இந்த பூச்சிகள் என்ன பண்ணுவோம்? அது இருக்கிறதே தெரியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்ததும் தெரியாது, சாப்பிட்டதும் தெரியாது. அதுக்கப்புறம் திடீர்னு நீங்க மரத்தை இல்ல ஒரு செடியை நீங்க பார்க்கும்போது தான் தெரியும், இதுல இலைகள் எல்லாம் இருந்ததே, எல்லாம் எங்க போச்சு அப்படி நீங்க தேடத்தக்கதாக இருக்கும். அப்ப அது பச்சித்த அந்த வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப தரேன் ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை இவ்வளவு வருஷ காலமாக நீங்க என்னென்ன காரியங்கள் ஊழியத்திலயா இருக்கலாம், குடும்பத்திலயா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலயா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைகள் வாழ்க்கையிலயா இருக்கலாம். அங்க இந்த காரியங்கள் என்னென்னலாம் பச்சிச்சு போட்டுச்சோ, அதாவது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்க சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, நீங்க வளரக்கூடாதபடிக்கு, நீங்க பெருகக்கூடாதபடிக்கு என்னெல்லாம் தடை பண்ணிச்சோ அந்த வருஷத்தின் விளைச்சலை நான் திரும்ப தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறவரா இருக்கிறார். அதனால நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. நான் பெரிய காரியத்தை செய்யறேன். எல்லாத்துலயும் ஆலைகள்ல திராட்சரசம் பாய்ந்தோடும். இது வரைக்கும் நீ கண்டிராத ஆசீர்வாதத்தினால இனி வரும் நாட்கள்ல உன்னை நிரப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்து உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இங்க நம்மளுடைய செழிப்பை குறித்து பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, தேசத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்துல அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஊழியக்காரர் மேலும் நாட்களில் நான் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கும் போது உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆமென். வா ஏசப்பா, என்னுடைய என்னெல்லாம் நான் இழந்தேனோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு திரும்ப தர போகிறார். உண்மையாலுமே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாத மகளே, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ மகிழ்ந்து களிக்கூறு, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல பெரிய காரியத்தை செய்யறேன், நீங்க சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க, நீங்க ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஆனா எப்ப இந்த காரியங்கள், இது ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார், அவருடைய ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை ஏற்றுக்கொண்ட ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு உங்க சொந்த பந்தம் முன்னாடி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிக்கிறீங்களா? நிச்சயமாக அவருடைய ஜனமா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆனா ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு முன்னாடியும் ஆண்டவர் ஒவ்வொரு பிளெஸிங்ஸ், நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டளை ஆண்டவர் வைத்திருப்பார். இந்த ஆசீர்வாதம் பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருடைய பிரியமே. ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஏதோ ஒரு கட்டளை ஆண்டவர் வைத்திருக்கு, ஏதோ ஒண்ணு இவங்க செய்ய தவறினது நிமித்தம் தான் அந்த இடத்துல இந்த பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் இதெல்லாம் என்ன பண்ணிச்சா, அந்த ஆசீர்வாதத்தை பச்சித்து கொண்டு போனதா. அப்ப நாம என்ன செய்ய தவறி இருக்கிறோம்? ஒருவேளை இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ய தவறி இருக்கோம் என்று சொன்னா, இந்த நாட்கள்ல இந்த சத்தியத்தை கேட்டு மீண்டுமாக நம்மளை சரி செய்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 11வது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாகும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் இங்கதான் நாம என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆசீர்வாதம் கேட்கும்போது வா சூப்பர், ஆமென். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இப்பொழுதே, நாளைக்கு நான் ஜெபிக்கிறேன் சப்பா, இந்த வருஷத்தின் முடிவுல நான் உபவாசம் இருக்கிறேன், இல்ல அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, பிளான் பண்ணிட்டு நான் உபவாசத்துக்கு உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு நீ உபவாசம் பண்ணு, இன்னைக்கு நீ ஜெபி என்று உங்களை ஏவும் பொழுது, ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் பரவாயில்ல, உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, அவர் சொன்னா என்ன பண்ண வேண்டும்? நாம கேட்கிறவரா இருக்க வேண்டும். உடனே உபவாசத்தோட அழுகையோடு, உபவாசம் என்று சொன்னா உபவாசத்துல 2 வகை இருக்கிறது. ஆமென். நம்ம மத்தேயுல ஆண்டவர் தெளிவாக விளக்கி இருப்பார். மற்றவருக்கு, நம்ம திக்கட்டவர்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்வதும் ஒரு உபவாசம். மற்றபடி அறை வீட்டை பூட்டி, அறை கதவை பூட்டி ஆண்டோடைய சமூகத்துல அமர்ந்து, ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்து, ஆமென், உபவாசித்து நாம ஜெபிக்க வேண்டும் அழுகையோடு. இது ஏதோ நம்ம மேல பரிதாபப்பட்டு, ஐயோ ஆண்டவரே இதுக்காக நான் அழுகணும், எனக்கு என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அழுகிற அந்த அழுகை அல்ல, தேசத்திற்காக, தேசத்தோடைய பாரத்தை சுமந்து, ஆண்டவரே எங்க தேசம் உம்முடைய ஜனம் என்று சொல்லி அந்த தேசத்துக்காக கதறுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். ஆமென். புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய நேரம் நம்ம பார்க்கிறோம், ஜெப கூட்டங்கள்ல இல்ல ஆன்லைன் பிரேயரா இருந்தாலும் போன் அவங்க பிரேயர் அட்டென்ட் பண்ணுது, ஆனா அங்க அந்த நபர் இருக்கிறது இல்ல. பாருங்க, ஆண்டவர் சொல்ற முழு இருதயத்தோடும் ஜெபம் சொன்னா 100% ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். நீங்க உபவாசத்தோடு ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா, உபவாசத்துல அட்லீஸ்ட் 1 மணி வரைக்கும் நீங்க உபவாசம் இருக்கிறீங்க காலையில இருந்து என்று சொன்னா, 3 மணி நேரம் வேதத்துல அவரோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். 3 மணி நேரம், 1 மணி நேரம் நீங்க அந்நிய பாஷையில ஆவில நிரம்பி ஆராதனை செய்து அவரோடு கூட உறவாடி அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென். அதுதான் உபவாசம். எதற்காக? அப்படியே ஆண்டவருடைய பாரத்தை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டும். ஆண்டவரை எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், என்னத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு. சில பேர் நம்ம பார்க்கிறோம், உபவாசம் சொல்லுவோம், ஆனா வேலை செய்து கொண்டிருப்பாங்க, கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அதல்ல உபவாசம். எதுவா இருந்தாலும் எனக்கு இப்போ ஆண்டவருடைய சமம், நான் ஆண்டவருக்கு என்று சொல்லி நான் அமர போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு அவருடைய சமூகத்துல அமர்ந்து முழு இருதயத்தோட அவர் என்ன சொல்ல வருகிறார், அவர் என்ன என் கூட பேச வருகிறார், உண்மையாலுமே நான் என்ன பண்ணணும், எதற்காக நான் ஜெபிக்கணும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறவர்களாக. ஆமென். 13வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, ஆமென், உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்புங்கள். வஸ்திரம், வேளாண்டை, ஒரு நபர் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா வஸ்திரத்தை குறித்து வேதாங்கத்துல அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது, இப்போ ஒரு ராஜாவா இருந்தா அவர் ராஜான்னு சொல்லி எப்படி நமக்கு தெரியும் சொன்னா, அந்த ராஜரீக வஸ்திரம். ஒரு ஆசாரியா என்று சொன்னா ஆசாரிய வஸ்திரம். ஒருத்தங்க என்ன போர்வை போத்தி இருக்கிறாங்களோ, என்ன வஸ்திரம் அவங்க போட்டு இருக்கிறாங்களோ, அப்படிதான் அந்த நபரை நாம என்ன பண்ணுவோம், இவங்க டீச்சர், இவங்க டாக்டர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஆனா அநேகர் இந்த நாட்களை நம்ம பார்க்கிறோம், நானும் ஜெபிக்கிறேன், நானும் உபவாசிக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் மனுஷன் முகத்தை பாக்குறோம், நீங்க ஜெபிக்கிறீங்களா, போங்க சிஸ்டர் நீங்க ஜோம் பண்ணுங்க சொல்லிடுவாங்க.
ஆனா நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க யாரும் மனுஷங்க பார்க்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்க வஸ்திரங்களை பார்க்கிறவர் அல்ல, அவர் உங்க இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உங்க வஸ்திரத்தை வெளிப்பிரகாரமாக நீ அதை கிழித்து நீ அழுது நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லாத, உன் முழு இருதயத்தோட உங்க இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்துல திரும்புங்கள் என்று சொல்ற அந்த உண்மையான அர்ப்பணிப்பு, அந்த உண்மையான உதைதல், உண்மையா ஆண்டவரே நீர் எனக்கு வேணும், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உதைத்து ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். முழு இருதயத்தோட இருதயத்தை கிழித்து. ஆமென். சில பேர் அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது அநேகர் சொல்றது, ஏன் இப்படி எல்லாம் ஜெபிக்கிறாங்க, சாதாரணமா ஜெபிக்க வேண்டியதானே. அவங்க உண்மையாக ஜெபிக்கிறாங்க. அந்த கனெக்ஷன் இந்த நாட்கள்ல அந்நிய பாஷை பேசுறவங்களை அற்பமாக எண்ணுறாங்க. சில நேரம் ஜெபத்துல அதிக நேரம் எடுத்து அதையும் அற்பமா எண்ணுறாங்க. அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, உண்மையாக அந்த பாரத்தோட அவருடைய சமூகத்துல அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் எப்படிப்பட்ட தேவனாம், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். ஆமென். 17வது வசனத்தோடு கூட நம்ம முடிக்க விரும்புகிறேன். 17வது வசனத்துல நம்ம பார்த்தோம் சொன்னா, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்களே, இந்த இடத்துல இருக்கிற அநேக ஊழியக்காரங்க தான் நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு என்று பணிவிடை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். நாம என்ன பண்ணணும் சொன்னா பாருங்க, இது தெளிவாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார், மண்டபத்துக்கும் பலிப்பீடத்துக்கும் நடுவே அழுது. ஹல்லேலூயா. மண்டபத்துல யார் இருப்பான்னு சொன்னா ஜனங்கள் இருப்பாங்க. ஜனங்கள் உட்பிரகாரத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள அந்த நாட்கள் எல்லாம் வர முடியாது. ஆனா கர்த்தர் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து அந்த திரைச்சீலை இரண்டாக கிழித்து அந்த டைரக்ட் உறவை எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ரத்தம் சிந்தி புறஜாதியான நம்மளையும் ஆண்டவர் சொந்த பிள்ளையாய் மீட்டெடுத்து இந்த இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே அந்த பிரசனம், அந்த மகிமை நம்மளை நிரப்பத்தக்கதாக, அந்த ஆலயத்தை எப்படி அந்த பிரசனம் மூடினதோ அதே போல இந்த நாட்களிலும் அவருடைய பிரசனம் நம்மை மூடத்தக்கதாக அப்படியாக நம்மளை நினைவு கூர்ந்து, நம்மை அன்பு கூர்ந்து, நம்மை தயை பாராட்டினது நிமித்தம் இந்த நாள்ல அவரை நாம் ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நாட்களில ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அந்த உள்பிரகாரத்துக்குள்ள போக முடியும். ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த பனிமூட்டுகள் நடுவில் அவங்க வேலை செய்ய முடியும், சுத்திகரிக்க முடியும், பலி செலுத்த முடியும். ஜனங்கள் பொதுமக்கள் யாரும் உள்ள போக முடியாது. ஆமென். அப்ப இந்த மண்டபத்துல யார் இருப்பாங்கன்னு சொன்னா அங்க ஜனங்கள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. பலிபீடத்துல யார் இருப்பாங்கன்னு சொன்னா தேவாதி தேவன் அசைவாடுவார். அங்க ஏறெடுக்கிற பலியை அவர் அங்கீகரித்துக் கொண்டிருப்பார். ஆமென். அப்ப அது ரெண்டுக்கும் நடுவுல நின்று அழுது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா வேதாகமத்துல ஆண்டவர் இப்படியாக சோதம் குமாரனை அழிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதோடைய 40 நீதிமான் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பரிந்து பேசுகிறார். எங்க நடுவாக நிற்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அங்க ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று பரிந்து பேசுகிறார். ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான ஒரு பக்குவம் என்னன்னு சொன்னா, ஐயோ என் ஜனங்கள் பாவத்துல மூழ்கிறாங்களே, அவர்களை காப்பாற்றணுமே என்று சொல்லி ஜனங்களுக்காக தேவனோடு கூட மன்றார். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று பரிந்து பேசுகிற ஜெபம் செய்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்கள் அநேகர் பரிந்து பேசுகிறது கிடையாது, குற்றம் சுமத்துகிறவர்களாகவும் குற்றம் சாட்டுகிறவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர் இப்படி பண்றாங்க, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்க, ஆண்டவரே அங்க இப்படின்னு சொல்லி கை காட்டி குற்றப்படுத்துகிறவர்களாக தான் இந்த நாட்கள் இருக்கிறாங்களுடைய பரிந்து பேசுகிறது இல்லை. ஒரு ஆசாரியர் ஆண்டவருடைய வேலை செய்கிற நாம் எப்படி இருக்கும், ஆண்டவரே என் தேசத்துல இருக்க ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி திறப்பில நிற்கவும் வாசலை அடைக்கவும் பரிந்து பேசவும் ஆண்டவர் உங்களை நீ அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகுது, நீ பயப்படாத. நம்ம எப்ப உபவாசிக்கிறோமோ அவரிடத்துல அழுது அவருடைய பாரத்தை வாங்கி அழுது அவரோடு கூட நம்ம ஜெபித்து வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து உண்மையாக அவரை நாம தேடும் பொழுது, உண்மையாக அவருக்கு பலி செலுத்தும் பொழுது, உண்மையாய் அவரை ஆராதிக்கும் பொழுது, உண்மையாய் அவரை தேடும் பொழுது, அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிறவர்களாக நாம நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாத, ஜனமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நான் உங்களிடத்துல அனுப்பின இந்த பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷத்தின் விளைவை உனக்கு நான் திரும்ப தருவேன். நான் சம்பாதிச்சு இத்தனை வருஷம் சேர்த்து வைத்திருந்தா எவ்வளவோ நான் சேர்த்து வைத்திருக்கலாமே, என்னை ஆண்டவர் எப்படியாகலாம் ஆசீர்வதித்திருந்தார் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய நீங்க நல்லா சம்பாதித்து நல்லா வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க ஒருவேளை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இத்தனை வருஷம் நீ சம்பாதிச்சு இருந்தா எவ்வளவு வருமோ அதை காட்டிலும் இந்த காரியங்களை நீ செய்யும்போது இத்தனை வருஷம் ஃபுல்லுமே நீ உன்னோட ப்ராஃபிட் 0வா இருக்கலாம். இனி வர்ற நாட்கள்ல நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். என் ஜனம் என்னுடைய பாரத்தை சுமக்கிற ஜனம், தேசத்துல இருக்க ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிற ஜனம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. ஆமென். நீங்க ஒரு பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. முதலாவது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரி பண்ணுகிறார், அவருடைய வாழ்க்கையில வெட்கத்தை மாற்றுகிறார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், அதற்கு பின்பு 28வது வசனம், நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களையும் காண்பார்கள், தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்.
ஆமே. அப்போதாங்க எழுப்புதல். நாம முதல்ல மாற வேண்டும். நாம உபவாசிக்க வேண்டும். இன்னும் அவருடைய சமூகத்துல உண்மையாக இருதயத்தை கிழித்து அவருடைய சமூகத்துல நாம நிற்போம் என்று சொன்னா, முதலாவது உங்களுடைய நிந்தையை, அவமானத்தை, வெட்கத்தை அவர் மாற்றி உங்கள் நிமித்தம் ஆண்டவர் தேசத்துல, சபைகள்ல மிகப்பெரிய ஒரு எழுப்புதல அப்போ சில நாட்கள் நடந்தது போல, அப்போ சில நாட்கள்ல இதே காரியம் தான் நடந்தது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் அங்கு ஆவி ஊற்றப்பட்டது. ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகளை போல பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையை பேசின ஆவியில நிரப்பப்பட்டாங்க. அதே போல இந்த நாட்கள் கடைசி நாட்களாய் இருக்கிறபடியா மீண்டுமாக மனம் திரும்பி அவரை நோக்கி நாம உண்மையாய் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களை கொண்டு தேசத்துல தேவன் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அவர் கட்டிய ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்துவான். நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில ஒருவேளை இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே சரியான ரீதியில நாங்க ஜெபத்துக்கு உங்களோடு கூட நேரத்தை செலவிட நாங்க தவறி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த நாளில இருந்து நாங்கள் சரி பண்ண நீங்க கிருபை பாராட்டுங்க. ஜெபிக்க கூடாதபடிக்கு, உபவாசிக்க கூடாதபடிக்கு, இன்னும் உங்களுடைய நெருங்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் வைத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் உம்முடைய நெருங்கவும், எங்க தேசத்துக்காக திறப்பிலே நின்று மன்றாடவும், ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நாங்கள் காணவும் கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்யபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென்.